ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் 2 வகையான குழம்பு ரெசிபி, அதுவும் மட்டன் வச்சு நான் செய்ய போகிறேன். ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மசாலாலாம் வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலைக்கறி குழம்பு. ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அடிக்கடி செஞ்சுருந்தாலும் இந்த மெத்தடில் குழம்பு வச்சு பாருங்கள். இனிமேல் உங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தலைக்கறி வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு தலைக்கறி கட் பண்ணி அங்கேயே கேட்டால் நீட்டாக கட் பண்ணி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அது நல்லா கழுவி சுத்தமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கிட்டு வந்தாலும் 2-3 தடவை நீங்கள் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் சமையல் பண்ணுங்கள். குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். குக்கரில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அது 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 நல்ல பழமான தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசியும், அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வந்து வதங்கிருச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மசாலாவை இந்த எண்ணெயிலே சேர்த்து அப்படியே பெரட்டி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட தலைக்கறி இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம நல்லா அப்படியே இந்த மசாலாவை பெரட்டி எடுக்க போகிறோம். நம்ம இப்படி இந்த மாதிரி நல்லா மசாலாவெல்லாம் சேர்த்து பெரட்டிட்டு நம்ம அந்த குழம்பு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். இந்த மாதிரி மசாலாவை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும், அதையும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லெமன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கப்புறமா நல்லா பெரட்டி விட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதையும் நான் அது மேலேயே சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்து நான் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தலைக்கறி வந்து கிரேவி மாதிரி உங்களுக்கு வேணுமா, இல்லை தண்ணி குழம்பா வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு தான் இந்த தலைக்கறி குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தலைக்கறியில் செய்யும்போது கொஞ்சம் திக்கான ஒரு குழம்பா இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி குழம்பா இருந்தால் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 4 விசில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது 4 விசில் கம்ப்ளீட் ஆகி நல்லா வந்து வெந்து நல்லா அந்த சூடெல்லாம் கொஞ்சம் அமர்ந்துருச்சு. விசில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். நம்ம எப்படி பிரியாணிலாம் வைப்போமோ அதே மாதிரி. அப்போ தான் அதோட மசாலா அந்த கொதிப்பு தன்மையெல்லாம் அடங்கி அந்த மசாலாவெல்லாம் நல்லா நீட்டாகி குழம்பு வந்து அப்படி கமகமன்னு வாசனையாக இருக்கும். அப்படியே திறக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையான தலைக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நான் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த மெத்தடில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம மட்டன் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு பெரிய சைஸான பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு 5-6 பூண்டு பற்கள் சேர்க்குறேன். சின்னதாக விரல் சைஸு இஞ்சி வந்து 2 கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கிலோ அளவுக்கு நான் மட்டன் சமைக்கிறேன். அதனால தான் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாகவே நான் போட்டிருக்கேன். இப்போ போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டது கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கூட அளவுக்கு சீரகம் சேர்த்து அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கி நீங்கள் இந்த குழம்பு மசாலா அரைச்சி நீங்கள் இந்த குழம்பு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லித்தலை அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஆற வச்சுட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அது ஆறிட்டு இருக்க டைங்களில் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஐட்டங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் நம்ம கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதெல்லாம் வந்து பொரிய விட்டுறேன். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நம்ம வதக்கி
எல்லாமே அரைச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு நான் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. மட்டனுக்கே வந்து சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அது வந்து தக்காளி வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே சேர்த்து அரைச்சிருந்தேன். இப்போது கொஞ்சமாக அந்த எண்ணெயிலே சேர்த்து நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து இதில் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பெரட்டி கொடுத்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு அப்புறம் பத்தலைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மசாலாவை பெரட்டி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மல்லித்தூள்லாம் சேர்த்து நம்ம மசாலாவே அரைச்சிட்டோம். மறுபடியும் நான் மல்லித்தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இது மறுபடியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். மட்டனுமே ரொம்ப தண்ணி குழம்பா இருந்தால் ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கான தண்ணி குழம்பா தான் வைக்கிறேன் மட்டன் வந்து. ஏன்னா வந்து சப்போஸ் சாதத்துக்கு கூட மதியம் சாப்பிட்டாலும் நைட்டு இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதுவுமே 4 விசில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது 4 விசில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கம்ப்ளீட் ஆனோடனே உடனே திறக்காமல் இதுவும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் திறங்க. ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி மசாலாலாம் வதக்கி ரெடி பண்ணி சேர்த்து நீங்கள் மட்டன் குழம்பு செஞ்சதில்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 குழம்பு ரெசிபியும் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் குழம்பு தலைக்கறி குழம்பு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி காத்துகிட்டே இருக்கேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட், அந்த லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இந்த வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.